அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது மகாபெரியவா ஆன்மீகம் யூடியூப் சேனல். நாளைய தினம் வெள்ளிக்கிழமை 24/4/2026 சித்திரை மாதத்தின் 11ஆம் நாள் வெள்ளிக்கிழமையில அஷ்டமி திதி. வெள்ளிக்கிழமை வரக்கூடிய இந்த அஷ்டமி நாளில் பைரவரை நினைத்து நீங்கள் எப்போ வழிபாடு செஞ்சாலும் சரி, அந்த வழிபாட்டின் போது இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை செய்யுங்க. நம்ம சேனலில் நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும், பூஜை பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும், உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினாலும், அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்க. அதை பற்றிய தெளிவான விளக்கம் கொடுக்கிறேன். எதிரி தொல்லை நீங்க, கண் திருஷ்டி தோஷங்கள் நீங்க, அமாவாசை பௌர்ணமி நாளில் சின்ன சின்ன வழிபாடுகளை கூட நீங்கள் நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள், நிச்சயமாக மாற்றம் உண்டாகுங்க. இந்த நாளில் நீங்கள் வழிபாடு செய்ய தேவையான அந்த இலை என்னன்னு பார்த்தீங்கன்னா வெற்றிலை. வெற்றிலையும் 9 மிளகுகளும் வேணும். பூஜை அறையில் நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு கிழக்கு அல்லது வடக்கு திசையை நோக்கி தீபத்தை ஏற்றிக்கோங்க. ஒரு தட்டில் வெற்றிலையை வைங்க. சுத்தமான வெற்றிலையை எடுத்து நல்லா கழுவிட்டு அந்த வெற்றிலையை பூஜை அறையில் சிவனுடைய திருவுருவப்படம் அல்லது சிலை வச்சுருப்பீங்க இல்லையா, அந்த இடத்துல வைங்க. ஏன்னா எல்லார் வீட்லேயும் பைரவருடைய படம் வச்சுருக்க மாட்டீங்க. அதனால் சிவனுடைய சிலைக்கு முன்னாடி தட்டில் வெத்தலையை வச்சு கையில் 9 மிளகுகளை வச்சு நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு மனதார பைரவரை நினச்சி ஓம் அசிதாங்க பைரவாய நமக, ஓம் அசிதாங்க பைரவாய நமக என்னும் மந்திரத்தை ஒவ்வொரு மிளகையும், அதாவது 9 மிளகையும் கையில் வச்சு டைட்டாக பிடிச்சு 9 முறை மந்திரத்தை சொல்லிட்டு அதன் பிறகு அந்த மிளகை எடுத்து உங்கள் இடது கைக்கு மாற்றிட்டு மறுபடியும் ஒவ்வொரு மிளகையாக எடுங்க. ஒரு மிளகை எடுத்து ஒரு முறை மறுபடியும் ஓம் அசிதாங்க பைரவாய நமக என்னும் மந்திரத்தை சொல்லிட்டு வெற்றிலை மேலே மிளகை வைங்க. வச்சு வெற்றிலையை மடித்து அப்படியே அந்த இடத்துல வச்சுருங்க. அங்கேயே இருக்கட்டும். மறுநாள் நவமி திதியில் அந்த வெற்றிலை எடுத்து கால்படாத இடத்துல அப்புறப்படுத்திட்டு அந்த மிளகை எடுத்து நீங்கள் நுணுக்கி, அதாவது பொடி பண்ணி ஒரு சின்ன பாக்ஸில் போட்டு வச்சுக்கோங்க. தினம்தோறும் காலை அல்லது இரவு நீங்கள் குடிக்கிற தண்ணீரில் சிட்டி அளவு ரொம்ப கம்மியாக அந்த மிளகை எடுத்து அந்த தண்ணீரில் கலந்து குடிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்ககிட்ட இருக்கக்கூடிய எதிர்மறை சக்தியும் நீங்கும். பைரவரின் அருளால் உங்களுக்கு நல்லது நடக்க ஆரம்பிக்கும். இப்போ நான் சொன்ன தகவலில் ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் கேளுங்க. ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர மகாபெரிவா திருவடிப்பாதம் சரணம் சரணம். நல்லதே நடக்கட்டும்.